தாண்டி எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, எங்க கூட எஸ்டேட்டுக்கு வா. நான் எதுக்கு? ஏய் பொண்ணு தாயி, புதுசா ஒரு முதலாளி வந்திருக்காரு, சிரிப்பு சிரிப்பா பேசுறாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷம் இல்ல எங்க அண்ணனோட போயிடுச்சு. நானும் விடிஞ்சதுல இருந்து கூட்டுக்கிட்டே இருக்கேன், இவ காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. இந்த பாரு பொண்ணு தாயி, உன் அண்ணனுடைய ஆசையெல்லாம் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. நீ அவனையே நினைச்சு நினைச்சு அழுது கருத்து போயிட்டீன்னா, ஜெயில இருந்து தப்பிச்ச உங்க அண்ணன் திரும்பி வந்தான்னா அவனை தேத்துறது ரொம்ப கஷ்டம்டி. கை குழந்தை அழுதா பாலுக்கு அழுகுதும்பாங்க, கல்யாணமான பொண்ணு அழுதா குடும்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, கண்ணு பொண்ணு அழுதா ஒரு மாதிரியா பேசுவாங்க. எச்சல முழுங்கி தாகத்தை தீர்த்திட முடியாது, எழுதுன எழுத்த அழுது அழிச்சிட முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு எங்க கூட வாத்தா வா. எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். நடக்கட்டும் வேலையா நடக்கும். இந்தம்மா, இலை பறிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தோஷமா பறிச்சா 25 ரூபா, அழுதுகிட்டே பறிச்சிங்க 10 ரூபா தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிங்களேன். போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க, அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா. ஐயோ, நீங்க அழுது ஒடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே தான் பறிக்கலாமா? துப்பு கட்ட சிரிக்கீங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவராசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல, சிரிங்களேண்டி. ஏ கிழவி, ரொம்ப அழ்த்தாத. அவர் யார சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி, ஒண்ணுதாண்டி. என்ன இது? இவங்க எஸ்டேட்டை ஏதோ நான் ஏலத்துல எடுத்த மாதிரியும், இவங்க வேற வழியே இல்லாம அதுல வந்து கூலி வேலை செய்யற மாதிரி இல்ல. என்ன பார்த்து முறைக்கிறாங்க? சிரிச்சா என்ன முகம் செதறிடா போகுது? ஏ பொண்ணு தாயி, முதலாளி சும்மா தமாசுக்கு தாண்டி சொல்றாரு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சுழட்டி பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்பொலி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. சூன்யம் எரிஞ்சு போக, பார்த்த கண்ணு பட்டு போக, சூதும் வாதும் சுட்டு எரிய. தூத்து துப்பு. என்ன மதலா? துப்புண்ணா. தூ தூ தூ. வர வர நீ பெரிய மனுஷாயிட்டே வர்ற. நீ சும்மா இருந்த. உனக்கு எவ்வளவு திஷ்டி தெரியுமா? நீ வாங்கிட்டு வந்த குஞ்சலத்தையும் ஜிமிக்கையும் அந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் காட்டின. என்னமா பேசுறாங்க தெரியுமா? இப்படி ஊர்க்கண்ணு பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. உனக்கு ஒரு நல்ல புருஷன் பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஒண்ணாகாது. போனா
என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்கியே. என்னமா அது சின்ன பழத்தனமா பேசுற? நான் உன்னை விட்டு பிரியறதா? வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிறுக்கு பசங்க சீதனம் கொஞ்சம் அதிகமா கேட்பானுங்க, கொடுத்துட்டா போகுது. பொண்ணு தாயி, நான் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு பயிலும் அந்த மாதிரி கல்யாணம் நடத்திக்க கூடாது. என்ன உடனே வைக்கப்பட்டுருவீங்களா? பழைய பாட்டு ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, அங்க வெண்ணி சுட வச்சிருக்கேன், என்ன பாத்துக்கோ. நானும் வரேன். நீ இருமா. நானும் வருவா. அப்பாடா, நானும் தான் பாத்திருக்கேன். ஒரு உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை. ஏய் புனத்தாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? மாத்து 30 ரூபா கொடுத்துறேன். யோ, என்ன சொல்ற? வந்துடுறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்ககிட்ட பேச்ச வச்சுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அடி ஆத்தி, வேண்டாண்டிமா, எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டிச்சவரு. திமிரு பிடிச்சோட குட்டி சொல்ற. அடே நீ வர கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல? அடிங். யோ, என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளுவாங்க பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கூரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடே. தங்கச்சி மேல என்ன பாசம் பொங்கி வழியுது. அப்பா, பாசமலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்தா எடுத்தாங்க. சரி சரி ஓடுகளே, என் தங்கச்சியோட கூட்டலாச்சின பாக்குறேன். இல்லனா என்னைய பண்ணிடுவேன். அடிச்சி, ஆம்பளை இருந்தா அந்த தொட பாப்போம். அண்ணா, உன்னை பார்த்து ஆம்பளையாங்கறா. இன்னைக்கு 2ல 1 நடக்கணும். தொடுன விடாத. நீ பக்கத்துல இருக்கேன்னு சும்மா இருந்தேன், நீயே சொல்லிட்டல, நீ விட்டுடுனா? ஏய் இந்த நில்லு. எங்க ஓட? ஏய் வாயா. சரிதான் போடி. குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ, அங்க வச்சு உனக்கு கவனிச்சுக்கிறேன். எப்படி தூள்ல அக்கா அக்கா அக்கா, உங்க தைல செட்டு பத்திக்கிட்டே இருக்குக்கா. என்னடா கட்டிப்புச்சி, நீ என்ன சொல்ற? தைல செட்ல வச்சு உங்க அண்ணன் வள்ளியை கெடுத்துட்டானா, ஒரே கலாண்டா. காளியோட உடம்புல வள்ளியோட கை நகத்தால கீறப்பட்ட ரத்த காயம் இருக்கு. 2வது, இந்த சம்பவம் காளியோட தைல செட்ல தான் நடந்திருக்கு. அடுத்து, வள்ளிய பாக்குற போதெல்லாம் நீ என் தைல செட்டு பக்கம் தானே குளிக்க வருவ, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன்னு அடிக்கடி சொல்லி இருக்கான். இந்த விஷயமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால காளிதான் குற்றவாளின்னு நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. போலீஸுக்கு தகவல் சொல்லி காளிய கைது பண்ணி கொண்டு போற வரையில ஊர் தலையாரி மாயாண்டி இவனை தன் பொறுப்பிலேயே வச்சிருக்கணும். ஐயா, ஐயா, சத்தியமா சொல்றேன், என்னை நம்புகியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நிரபராதியா, என்னை நம்புங்க ஐயா, என்னை நம்புகியா, எந்த தப்பு பண்ணல, என்னை நம்புங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதியா ஐயா. ஐயா, சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல,
இங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நம்பு, நீயாவது சொல்லு. காளி, தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் தலையாரி ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா.